ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி75 யூடியூப் சேனல். நீங்கள் பார்க்க போகிறது இன்னைக்கு தேட்டரில் ரிலீஸ் ஆன த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 1 அப்படிங்கிற இங்கிலீஷ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்தில் மேடலின் ஃப்ராய் இவங்க 2 பேர் லீடாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறவர் ரெனின் ஹார்லின். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போகலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ல நிறைய கொலைகள் நடக்குது, அதுவும் ரொம்ப மர்மமான முறையில் நடக்குது. ஒரு செகண்டுக்கே பல கொலைகள் நடக்குது. நீங்க இந்த படம் பார்த்துட்டு இருக்கும் போது கூட நிறைய கொலைகள் நடந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல டைட்டில் போடுறாங்க. அதுல இருந்து படத்தோட கதையை ஆரம்பிச்சோம்னா ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே கார்ல போர்ட்லாண்டுக்கு போயிட்டு இருக்காங்க ஒரு வேலை விஷயமா. அவங்க டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது. ஸோ அந்த டைம்ல பசிக்குது அப்படின்னு சொல்லி ஹைவேல இருந்து டீவியேட் ஆகி ஒரு ரூரல் ஏரியாவுக்கு போறாங்க. அதை பாத்தீங்கன்னாலே ரொம்ப காடு மாதிரி இருக்குது. அப்பவே ஒரு டவுட்டோடய போறாங்க, இங்க ஊர் இருக்குமா இல்லையான்னு. அப்போ ஒரு நேம் போர்டை பார்த்துட்டு அந்த ஊருக்கு போய் ஒரு ஹோட்டல்ல உட்காடுறாங்க. அந்த ஹோட்டல்ல இருக்கிறவங்க எல்லாருமே வியர்டா இவங்களை பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள என்னமோ சைகை காட்டிக்கிறாங்க. இவங்களுக்கு எதுவுமே புரியல. சரின்னு சாப்பிட்டுட்டு வெளியே வந்து காரை ஸ்டார்ட் பண்ணா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அங்க நேர் ஆப்போசிட்லயே ஒரு கராஜ் இருக்கு. அந்த கராஜ்ல இருக்கிற மெக்கானிக் இங்க வந்து காரை நான் ரிப்பேர் பண்ணி தரேன், ஆனா நாளைக்கு காலையில ஆகும், அது வரைக்கும் நீங்க இங்க எங்கேயா ஸ்டே பண்ணிக்கோங்கன்னு சொல்ல ஹீரோவுக்கு டவுட் வருது. கார் விடும்போதே அவங்க பார்த்தாங்க, அவங்க தான் வேணும்ட்டே கார்ல பிரச்சனையை உண்டாக்கி இப்ப பிக்ஸ் பண்றேன்னு சொல்றாங்கன்னு ஹீரோக்கு ஒரு டவுட் வருது. ஆனா ஹீரோயின் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி அங்க ஊர் மக்களே சஜஸ்ட் பண்ண ஒரு வீட்டுல தங்குறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு நடுவுல தான் இருக்கு, சுத்தி எதுவுமே இல்ல. இங்க போன கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்குள்ள ஆள் நடமாட்டம் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஃபீல் ஆகிறது மட்டும் இல்லாம ஆள் நடமாட்டம் இருந்துட்டு தான் இருக்கும். அதுல இருந்து கதை ஆரம்பிக்குது. இவங்க எல்லாம் மாஸ்க் போட்டு இவங்களை கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது, எதுக்காக இவங்களை கொல்ல ட்ரை பண்றாங்க, வந்தது யாரு, கடைசி ஹீரோ ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதை. இது ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஹாரர் ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவா தோன்றது, இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்ச நேரத்துக்கு நல்ல என்கேஜிங்கா வச்சிருப்பாங்க. நமக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப கியூரியாசிட்டியோட இருப்போம். சில சீன்ஸ் எல்லாமே வந்து நல்ல திகில் ஊட்டுற சீன்ஸ் மாதிரியே இருந்தது. நல்ல மேக்கிங். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. ஹீரோ சப்போர்ட்டிங்கா பண்ணிருக்காரு, பட் ஹீரோயின் தான் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க. மியூசிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்த சவுண்ட் தான் வந்து நமக்கு அந்த திகில் மொமெண்டே கொடுக்குது. அதனால சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. தியேட்டர்ல பாக்குறதுக்கு இன்னும் வேற லெவல்ல இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ் சைட் பார்க்கலாம். முதல் நெகட்டிவா தோன்றது, இதே மாதிரியான ஒரு கதை இதே பேர்ல தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு 2018 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதோட கதையும் இந்த படத்தோட கதையும் கிட்டத்தட்ட சிமிலர் தான். பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்ல. சரி, லாஜிக் வைஸா கொல்ல வந்தவங்க எதுக்காக கொலை பண்ண போறாங்க அப்படின்னு ஒரு ரீசன் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களே டேக்லைன்ல நோ ரீசன் டு கில் அப்படின்னு போட்டாங்க. பாசிட்டிவ்ஸ்ல சொன்ன மாதிரி படம் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான மொமெண்ட் இருந்தது. ஆனா போக போக பாத்தீங்கன்னா நமக்கு என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் ரொம்ப மிஸ் ஆகி சீக்கிரம் தப்பிச்சு போங்கடா அப்படிங்கிற மாதிரியே இருந்தது நமக்கு பார்க்கும்போது. ஏன்னா நடுவில் கொஞ்சம் டிராக் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி லாஜிக்கலா ஒரு சீன் பாத்தீங்கன்னா, ஹீரோ அவர் ஒரு கார்ல வந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுவாரு. ஆனா வில்லன் இன்னொரு கார்ல வந்து இந்த காரை இடிச்சு அது ஒரு தரமட்டமாக்கிடுவாங்க. அதுல இருந்து தப்பிச்சு ஹீரோ வெளியே வருவாரு. அந்த வில்லன் யூஸ் பண்ண கார் ஆன்ல யாருமே இல்லாம இருக்கும். ஹீரோ வெளியே வந்து அந்த காரையே எடுத்துட்டு போய் ஹீரோயினை தேடி இருக்கலாம். ஆனா அந்த காரை விட்டுட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போய் ஹீரோயினை தேடுவாரு. அந்த மாதிரி சில சீன்ஸ்ல வந்து இன்னும் லாஜிக்கலாவே யோசிச்சிருக்கலாம். இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஓகேஷான சர்வைவர் த்ரில்லர் மூவி தான். இந்த மாதிரி ஜானர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல செகண்ட் பார்ட் வேற வரப்போது, டு பி கண்டினியூன்னு போட்டிருக்காங்க. அது இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி இன்னும் பெட்டராவே இருந்தா நல்லாவே இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம ஊர்ல இந்த படம் இனிமேல் தான் ரிலீஸ் ஆக போகுது. தமிழ் டப்பிங்ல வருமா அப்படிங்கிறது தெரியல. அங்க ரிலீஸ் ஆச்சுன்னா ஜானர் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.